Hi everyone, welcome to easy 2 minutes recipes. Prawns cutlet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய பொண்ணு வந்து prawns அப்படி சாப்பிட மாட்டா. அதனால் நான் என்ன பண்ணேன், prawns தொக்கு பண்ணியிருந்தேன். அந்த தொக்குலேருந்து கொஞ்சத்தை மட்டும் ஒரு 5 to 6 prawns எடுத்துட்டேன். தனியாக எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 பிரெட் துண்டு எடுத்துட்டு அதை தண்ணியில் முக்கிட்டு அதை புழிஞ்சிட்டு அந்த அரைச்சி வச்சு அந்த ப்ரான்ஸோட இந்த ப்ரெட்டை நல்லா புழிஞ்சிட்டு அதை ஆட் பண்ணிவிடுவேன். மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தனியாக பண்ணுறதுன்னா தனியாக ப்ரான்ஸை வேக வச்சுட்டு நீங்கள் ப்ரெட் துண்டுங்களோடு சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த தொக்கில் இருக்கிறத எடுத்துட்டேன். அதோடு நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரெட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட்லெட் ஷேப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈஸி ப்ரான்ஸ் கட்லெட் ரெடி ஆகிடும். மிச்சம் இருக்க ப்ரான்ஸில் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் புதுசாக ப்ரான்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ப்ரான்ஸை நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் மசாலாஸ் கிரைண்ட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை தண்ணியில் டிப் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா கட்லெட் ஷேப்பில் பிடிச்சிட்டு நீங்கள் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு ப்ரான்ஸ் அப்படி சாப்பிட மாட்டான்றதுனால நான் அப்பப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாஸோடு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு. Thanks for watching everyone.